பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என தீர்ப்பு வெளிவந்ததற்கு தவிக தலைவர் விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். கடந்த 6 வருடங்களாக வழக்கு நடைபெற்று வந்ததை சுட்டிக்காட்டி தாமதிக்கப்பட்ட தீர்ப்பு எனவும் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பிற்கு விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் தேவை எனவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்புக்கு விஜய் வரவேற்பு தெரிவித்துள்ளார். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதற்கு தொடர்பாக அதனை வரவேற்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இதை குறிப்பிட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகும் வரை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன் என விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மனதைரியத்தோடு இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர். இதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். எனவே குழந்தைகள், பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கழக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினோம் என இந்த அறிக்கையை அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது பாலியல் வழக்கு விசாரணைகளை நீண்ட காலமாக நடத்தி முடிக்காமல் விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார். ராணுவத்தில் நம் பெண்கள் வீர தீரத்துடன் சாதித்ததை கொண்டாடும் இக்காலத்தில் மகளிரின் பாதுகாப்பில் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயல்பட்டும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் இனியாவது எவ்வித சமரசமும் இன்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி யுவராஜ், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.